Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு மாத காலத்துக்குள்ளாக 35 லட்சம் ரூபாயை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக தமிழ்நாடு அரசு விருது பெற்ற வடகாடு புள்ளாச்சி குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு படிப்படியாக மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து ஒற்றை இலக்கத்திற்கு வந்துவிட்ட நிலையில் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், இளைஞர்கள் இணைந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தால் பள்ளியை மூடிவிடுவார்கள். நாம் படித்த பள்ளியில் நம் பிள்ளைகளும் படிக்க வேண்டும், அதனால் பள்ளியின் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்கி தரம் உயர்த்துவோம் என்று முடிவெடுத்து அதற்கு சான்றாக உள்ள பச்சலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை பார்த்து அப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிமணி வழிகாட்டுதலில் அமைச்சர் மெய்யநாதன் பொதுமக்கள் உதவியோடு சில மாதங்களில் ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டில் கட்டமைப்புகள் மாற்றப்பட்டு திறன் வகுப்பறைகள், கண்காணிப்பு கேமராக்கள் என அனைத்து வசதிகளும் செய்து முடிக்கும் போது பக்கத்து கிராமங்களில் இருந்தும் மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்தனர் பெற்றோர். மூடப்பட வேண்டிய நிலையில் இருந்த அரசு பள்ளியை மீட்டெடுத்து தற்போது தொடக்க பள்ளியில் 30 குழந்தைகளும் மழலையர் வகுப்பில் 10 குழந்தைகளும் படிக்கின்றனர். இந்த பள்ளியின் ஆண்டு விழா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் தலைமையில் நடந்தது. சிறப்பாளராக அரசு பள்ளிகளில் படித்து இன்று உயர்ந்த இடங்களில் அரசு பணியில் இருக்கும் சிவகங்கை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் முருகன், நெடுஞ்சாலை பொறியாளர் சுந்தராசு, அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக் முதல்வர் குமார், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பவானியா ஆகியோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்ட நிலையில் அவரை ஒரு மாணவி வரவேற்று பேசும்போது, அமைச்சரையா, உங்கள் உதவியால் இன்று நாங்கள் நன்றாக படிக்கிறோம். இப்போ நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சோம். நாங்க படிக்கிற கட்டடத்தை பாருங்க, மலையில் ஒழுகுகிறது. ஏழை பிள்ளைகள் படிக்க ஒரு புதிய வகுப்பறை கட்டடம் கட்டித்தாங்கயா என்று பேசி முடிக்கும் போது மாணவியை பாராட்டி பொன்னாடை அணிவித்த அமைச்சர் மெய்யநாதன் பேசும்போது, இந்த பள்ளி எப்படி இருந்து எப்படி உயர்ந்துள்ளது என்பதை நான் நன்றாக அறிவேன். பெற்றோர்களின் பங்கும் உழைப்பும் தான் இன்று சிறந்த பள்ளிக்கான விருது பெற வைத்துள்ளது. அதனால் பெற்றோர்களை பாராட்டுகிறேன். இந்த பள்ளி ஒரு நாள் உலக அரங்கில் பேசப்படும். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போகிறேன். பள்ளி மாணவி பேசும்போது ஏழை பிள்ளைகள் படிக்க ஒரு கட்டடம் வேண்டும் என்றார். இப்போது சொல்கிறேன், ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டடம் விரைவில் கட்டப்படும். ஒரு வாரத்தில் அடிக்கல் நாட்டுவோம் என்று சொன்னபோது அரங்கமே அதிர கைத்தட்டல்கள் வெளிப்பட்டது. மேடையில் மாணவி வைத்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றிய அமைச்சரை பொதுமக்கள் பாராட்டி சென்றனர். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த 6 விழாக்களிலும் தங்களே அன்னச்சத்திரம் 1000 அமைப்பதை விட 14000 ஆலய கட்டுவதை விட என்னை போன்ற ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு எழுத்தறிவுகளே சிறந்தது என்றார். பாரதியார் வழியில செல்பவன் நீங்கள் ஆகியார் செய்வீர்கள் என்ற வழங்கப்படுகிறது. மாணவர்கள் வரிசையாக மேடை பெறுமாறு போது அழைக்கிறோம். இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு உருவாக்குவதற்காக பெற்றோர்கள் பணியாற்றி ஒருத்தர் பார்த்தா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கார், இன்னொருத்தர் கதவுக்கு அந்த ரிப்பேர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கார், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை அதற்கான பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இந்த தச்சு வேலை தெரியவே தெரியாது, அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் எங்கும் பார்க்கவில்லை. வடகாடு புள்ளாச்சி குடியிருப்பில் இருக்கின்ற பெற்றோர்களும் இளைஞர்கள் இந்த பள்ளியை மேற்கொண்டிருக்காங்க. அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக சிறப்பாக நிறைவேற்றுகின்ற மிக சிறந்த பள்ளியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பள்ளி செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பேசிய மாணவி சுதேசிதா சொன்னார், அமைச்சர் இந்த விழாவுக்கு வருவாரோ வரமாட்டாரோ என்று எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் இந்த விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள். இந்த ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு இந்த கட்டடத்தை பாருங்கள்.
எங்களுக்கு ஒரு நல்ல 2 வகுப்பறை கட்டிடத்தை கட்டித்தாருங்கள் என்று கோரிக்கை வைத்து அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். 1 மாத காலத்துக்குள்ளாக 35 லட்சம் ரூபாயில் ஒரு 2 வகுப்பறை விரைவில் 2 வகுப்பறை கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.